பொதுவான பிரச்சனைகள் சொன்னால் குடிநீர். இப்போ வரும்போது கூட ஒருத்தர் காட்டினார், வெளியே வந்துட்டார், கை பம்பு அடிச்சு காட்டுறாரு, கையில தண்ணி இல்லைன்றாரு. வெயில் சுடுகிறது, பயங்கரமா கொதிக்குது, இன்னும் தண்டர் வாட்டர் லெவல் கீழே போயிட்டே தான் இருக்கும். அதை ஒட்டுமொத்தமாக மக்கள் சொல்லுகிறது குடிநீர். குற்றமாக சொல்வது சுத்தமான குடிநீர் கூட. இந்த கழிவு நீர் வாழ்க்கை கால்வாயெல்லாம் கலக்காத, சாக்கடை தண்ணி கலக்காத ஒரு குடிநீர் கொடுன்னு ஒட்டுமொத்த வடசனையும் கேட்குது. ஒரு சில நேரத்தில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கார்பரேஷன் வாட்டரில் ஒரு 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 மாதிரியா நாத்தம் அடிக்கும். எனக்கெல்லாம் ஒரு டவுட்டு, இவனுக்கு கூவத்தில் போய் மேலாப்பில் இருக்க தண்ணியை மட்டும் அள்ளிட்டு வந்துடுறாங்களா, அதை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்களா? ஏன்னா குளிக்கும் போது தெரியுமில்ல, அதை சோப்பை போட்டு, இந்த மணக்கிற சோப்பை போட்டு, இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் கேட்கிறது சுத்தமான குடிநீர், சாக்கடை கலக்காத தண்ணீர், மாசு இல்லாத பகுதி. இந்த வடசென்னை பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியால், இன்னும் சின்ன சின்ன தொழிற்கூடங்களால் மாசு, சுற்றுப்புறம் சூழல், அப்புறம் சுகாதாரம் இல்லாத ஒரு சூழல். எங்கே பார்த்தாலும் குப்பை, நம்ம மேலே அதில் தப்பு இருக்கு. ஏன்னா நீ குப்பை தொட்டியை வைக்கணும், குப்பை தொட்டியை வைக்கிறதுல குப்பையை போகிறதுல எடுக்கணும். இந்த மாதிரி முயற்சிகளை செய்வதில்லை நம்ம சகோதர சகோதரிகள். அந்த பணியில் இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு காலையில் வந்து சுத்தம் செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. இல்லைன்னு நான் மறுக்கலை, நான் முழு பூசணிக்கெல்லாம் சோத்தில் மறைக்க மாட்டேன். ஸோ சுகாதார கேடு இருக்கிறது. மருத்துவமனையில் சுகாதாரம் இல்லை. ஏழையை பற்றி தான் பேசுகிறேன், நான் பணக்காரனை பற்றி பேசவே இல்லை. அவங்க எங்கே வேணாலும் போவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கிட்டத்தட்ட 80% நடுத்தர மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதிக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்பதை உங்களுக்கு நான் வந்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். அப்படி இந்த மாதிரி எல்லாருமே பொதுவான சொல்ற விஷயம் இதுதான். சரி, இந்த விஷயங்கள் எத்தனை விதமாக இருக்குதுன்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தோம். பல ஆண்டுகளாக உள்ள பிரச்சனை. சரி, பல ஆண்டுகள் எல்லாம் விட்டுடுவோம். போன எலெக்ஷன்ல இந்த பிரச்சனை இருந்ததா இல்லையா? இதே பிரச்சனை இருந்தது. இதே கலாநிதி வீராசாமி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். இதே பிரச்சனை மக்கள் கேட்டாங்க, இதே பிரச்சனையை மக்கள் சொன்னாங்க. உடனே இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்றவர் 2019 இல்லை, அவர் வாக்கு கொடுக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல குடிநீர் கொடுப்போம், நல்ல சுகாதாரத்தை நாங்கள் பேணி காப்போம், இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை நாங்கள் சரியாக இயக்குவோம், பாதாள சாக்கடை திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம். 2015 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெள்ளம் வந்து ஊரே முழுகுச்சு, என்ன பிரச்சனை ஆச்சுன்னு. அங்கதான் உண்மையான அரசியல் இல்லாத தன்னார்வலர்கள் இந்த பகுதியில் மதம், மொழி, இனம் எல்லாம் கடந்து இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் அதுக்கு உதவி செஞ்சாங்க, கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க, இந்துக்கள் எத்தனை பேர், எத்தனை சங்கங்கள் இருந்து, கோயில்கள் இருந்து எத்தனை பேர் உதவி செஞ்சாங்க. அதுதான் மனித நேயம். யாரையும் எதிர்பார்க்காம எதுவும் செய்யாம வந்தாங்க. அதில் 2015 வந்த அந்த வெள்ளத்தை மனதில் கொண்டு 2019 முதலமைச்சராக இல்லாத இருந்த நமது இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன வாக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் சொல்றார். நான் இதை செய்வேன், அதை செய்வேன். இன்னும் கூட வேற சொன்னாரு, 10 பள்ளிக்கூடங்கள், நவீன பள்ளிக்கூடங்கள் கட்டி தரப்படும். எங்க வடசென்னை பகுதியில் எங்க இருக்கு, ஏதாவது ஒருத்தர் காட்டுங்க. எதுவுமே இல்லை. அதாவது மக்கள் மீது அக்கறை இல்லை. இதெல்லாம் சொன்னாங்க, வாக்கு வாங்கினாங்க, போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. இதுக்கு என்ன பண்றாங்க? ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னாக்கா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாசு அதாவது அதனுடைய லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் நான் ஒத்துக்கிறேன். அதை வந்து மொத்தமாக நீங்கள்லாம் குறைக்கணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அப்படி தான் இருக்கணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்கிறவங்க ஒரு அரசியலில் சாராத ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் சர்வன், அரசு வேலை செய்கின்ற ஒரு அலுவலர். இவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கிளை அங்கு நிறுவப்படும். எங்கே நிறுவப்படும்? மாசு இருக்கிற பகுதியில் சுகாதாரத்தை காப்பதற்காக, மக்கள் உயிரை காப்பதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய கிளை நியமிக்கப்படும் சொல்றார். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைமையிடமே அண்ணா பூந்தமல்லி ரோட்ல அம்ஜிகரையில் இருக்கு. இங்கிருந்து அம்ஜிகரைக்கு எவ்வளவு வரும்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இதுதான் யதார்த்தமான உண்மை. அவர்கள் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது புது மாதிரியான ஒரு பதிலை தருகிறார். என்ன பதில்னாக்கா, நான் வந்து இது பாருங்க, ஒரு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பிரான்ச்சை உருவாக்கிட்டேன். நீ பிரான்ச்சை உருவாக்குனாலும் சரி, இந்த தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன தேவைன்னா நல்ல அதிகாரிகள் தேவை. நல்ல அதிகாரிகள் இல்லைன்னா நல்ல அரசு தேவை. இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய புதுசாக ஏதாவது இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாமல் திரும்பவும் வந்து ஓட்டு கேட்கின்றவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்.